ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டப்பிள் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ டப்பிள் வந்து விதின் த ப்ராக்கெட்டில் இருக்கும், அது இம்யூட்டபிளாக இருக்கும். ஸோ அது வந்து சில ஃபங்க்ஷன் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம், இன்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ டப்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட யூஸ் என்ன, அதுக்கப்புறம் ஜிப் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ணுன்னா டி ஈக்குவல் டு சரிங்களா கொடுத்துட்டு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா கமா கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் என்ன பண்றேன் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்க போறேன். கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் பேசி ஈக்குவல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். கீழே என்னோட அந்த டப்பிளோட வேரியபிளாக கொடுத்துட்டு கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ கவுண்ட் என்ன பண்றேன்னா ஸோ என்ன பர்டிகுலர் வேரியபிள் கவுண்ட் பண்ணிருக்கேன், பின்றது எனக்கு எத்தனை டைம் இப்போ ரிப்பீட்டிவா வந்திருக்கு அப்படின்ற கவுண்ட் நேம்ஸ் இருக்குது அப்படின்றத என்ன பண்றேன். இப்போ என்ன பண்றேன்னா அதை பிரிண்ட் ஸோ டி அந்த எஸ்ன்ற வேரியபிள் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்குமா, அதை நான் எஸ் நான் கேட் பண்ணி வாங்கிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா எஸ்ஏ ப்ளஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்க பார்த்தோம்னா கவுண்ட் என்ன பண்ணோம்னா கோடிங்ல பார்த்தோம்னா அது எத்தனை டைம் வந்திருக்கோ, ரெண்டுன்னு வந்திருக்கா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஸோ பர்டிகுலர் அந்த பீன்றது ரெண்டு ஒன்று ரெண்டு பி ரெண்டு டைம் வந்திருக்கா. ஸோ அதனால ரெண்டு பிரிண்ட் ஆயிருக்கு சரிங்களா. சப்போஸ் நீங்க மாத்தி வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா இப்போ ஏ நான் கொடுக்குறேன் ரெண்டு டைம் இருக்கா, ஸோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ ப்ளஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணும். ஆர் கொடுத்தோம்னா ஆர் ஒரு டைம் வந்திருக்கா, ஸோ ஆர் ஓகே ஆர்டை கொடுத்து எப்படி ப்ளஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை டைம் வந்திருக்கோ அது கவுண்ட் பண்ணி நமக்கு சொல்லும் சரிங்களா. இதான் வந்து கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனோட யூஸ் சரிங்களா. இதெல்லாம் டப்பிள் சரிங்களா. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டெக்ஸ் பார்க்க போறோம். இன்டெக்ஸ்னா என்ன இருக்கும்னா சேம் இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணா இன்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கொடுப்பேன். இன்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இப்போ நமக்கு தெரியும் ஏன்றது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு இன்டெக்ஸ் நம்பர்ல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்குமா. அப்போ நான் என்ன பண்றேன் ஆரோட இன்டெக்ஸ் நம்பர் என்னன்னு கொடுக்கணும். இப்போ எங்க சும்மா இன்டெக்ஸ் மட்டும் மாத்திக்கிறேன், கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் பண்ணி இன்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க இது 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ எனக்கு அப்போ 8ன்னு வரும். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஸோ இன்டெக்ஸ் நம்பர் ஆஃப் சும்மா நம்ம யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன், இதுக்கும் நான் அவசியம் கிடையாது. எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி ஸோ இன்டெக்ஸ் நம்பர் வந்து என்னன்னா 8. ஸோ அதுக்காக ஸோ இதுவே வந்து டப்பிள்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டப்பிள் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல இருந்து இப்படி டப்பிளா அதாவது வேற ஒரு ஃபார்மேட்ல இருந்து இப்போ லிஸ்ட் அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரிங்கு அப்புறம் வந்து டிக்ஷனரி இதெல்லாம் வேற ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல இருந்து எப்படி டப்பிளா மாத்துறதுன்றத பார்க்க போறோம் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். அது வேற ஒரு ஃபார்மேட்ல இருந்து டப்பிளா மாத்துறது. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா p1 ஈக்குவல் டு டப்பிள் தான் என்னோட ஃபங்க்ஷன் நேம். அடுத்து என்ன பண்றேன்னா ஸோ t2 ஈக்குவல் டு ஸோ டப்பிள் ஸோ வித்தின் த ப்ராக்கெட் என்ன பண்ணேன் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் 1 2 3. இது வந்து ஒரு லிஸ்ட். சரி லிஸ்ட்ல இருந்து என்ன பண்ண போறேன்னா டப்பிளா மாற்ற போறேன். இப்போ என்ன பண்றேன்னா இது பிரிண்ட் அந்த t2 தான் வேரியபிள் அலோகேட் பண்ணி வாங்கிட்டேன் சரிங்களா. இங்க நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் p1 அது எதுவுமே இருக்காது, சும்மா நம்ம எந்த இடத்துல கொடுத்தாச்சு. அது மாதிரி என்னன்னா என்ன பண்றேன் ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து என்ன பண்றேன் ஸோ 3 ஈக்குவல் டு ஸோ டப்பிள். ஸோ ஸ்ட்ரிங் நமக்கு தெரியுமா வராது. டப்பிள் இந்த மாதிரி கொடுத்தனா வெறும் கமா கொடுத்தனா அது வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ ஸ்ட்ரிங் என்ன பண்ண போறேன்னா ஸோ பிரிண்ட்
ஸோ D3 க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண ஒரு டிக்ஷனரி மாற்ற போறீங்க. ஸோ D4 ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டிக்ஷனரி டப்புள்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது உள்ளர வந்துட்டு 1 சமா 2 கோலன் 2 இந்த மாதிரி என்ன பண்ணா கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் T4 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது எல்லாமே இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லிஸ்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் உள்ள எதுவுமே நான் பாஸ் பண்ணல, அதான் எனக்கு T1ல வந்து வெறும் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம இங்கே பிரிண்ட் T2 பார்த்தோம்னா இப்போ இதுக்கு வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல கொடுத்துருக்கேன். அது என்னாச்சுன்னா எல்லாமே வந்து லிஸ்ட்ல 1,2 அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இதாகிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ என்னதுன்னா பைத்தன் பார்த்தோம்னா அது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். சரிங்க, ஸ்ட்ரிங் என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக மாற்றி தனித்தனியாக பிரிச்சு என்னாச்சுன்னா அது ஒரு டப்புலாக மாறிடுச்சு. இங்கே வந்து எனக்கு டிக்ஷனரியா இருக்கு. டிக்ஷனரியில் என்னன்னா கீயை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ கீ வேல்யூ மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா டப்புலாக மாற்றிடுச்சு. சரிங்களா, டப்புன்ற ஃபங்க்ஷனோட யூஸ். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், ஜிப்ன்ற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஜிப் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இது வந்து நம்ம வந்து ரெண்டு இதை கம்பைன் பண்ணும். சரிங்களா, ஒரு ஐட்ரபிள் எலமெண்ட் இருந்துச்சுன்னா ரெண்டுமே கம்பைல் பண்ணி ஒன்னா நமக்கு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா, போர்டு எக்ஸாம்பிளுக்குள்ள போறவங்களுக்கு புரியும். இப்போ ஏ ஈக்குவல் என்ன பண்றேன்னா கொடுத்துட்டு பி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வரும். நம்மளுக்கு டப்புள் தான் கொடுக்குறோம். ரெண்டு டப்புள் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஜிப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜிப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஜிப்ன்ற ஃபங்க்ஷன் வேற வேற டேட்டாவை நம்ம கம்பைன் பண்ணி கொடுப்போம். ஏல ஒரு வேரியபிள்ஸ் இருக்கா, பியில் ஸ்டோர் இருக்கா, அந்த டேட்டா ஃபுல்லாக கம்பைன் பண்ணி இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ பிரிண்ட் இந்த டப்புள்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தா கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு ரீடபிள் எலமெண்ட்டாக வரும்லாம் வராது. ஸோ நான் எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரணும். எக்ஸ்ன்ற வேரியபிள் ரெண்டுமே ஹோல்ட் பண்ணி ரெண்டுமே எனக்கு சேர்ந்து வரணும். என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு நான் கரெக்டாக கொடுத்த மாதிரி ரெண்டு எலமெண்ட்டுமே கம்பைன் ஆகி எனக்கு வந்து அவுட்புட்டில் கிடைச்சிருச்சு. சரிங்களா, இப்போ என்னன்னா சப்போஸ் நான் இங்கே டப்புள் கொடுக்கல என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு படிக்க முடியும், நம்மளால வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், டப்புலாம் மாற்றி நான் வாங்கிக்கிறேன். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்னா கரெக்டான டேட்டா கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி என்னன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டப்புல வச்சு ரெண்டு டேட்டாவை கம்பைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ.